நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம நேத்தே சொன்ன மாதிரி தான் இன்னைக்கும் நம்ம தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இந்த தெரிந்த வரலாற்றின் தெரியாத பக்கங்கள்ல நம்பூதிரிகள் பல்பு வாங்கின கதை அப்படின்னு நான் அப்ப எழுதின ஒரு கட்டுரை. நம்பூதிரிகளும் பார்ப்பனர்களும் பல்பு வாங்கிய கதைன்னு. அப்ப நிறைய பேர் ஏதாவது சொன்னாங்க, என்னங்க ஒரு மாதிரி கலோக்கியலா இருக்குது இந்த தலைப்பு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 2ஆம் பதிப்புல மாத்திட்டோம். ஆனா இன்னைக்கு நேரலையில போடும்போதே அப்படியே போட்டாச்சு, பழைய தலைப்பே போட்டோம். அது என்னன்னு பார்ப்போம். பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நீங்க கேயாஸ் தியரின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதான் இந்த கமலஹாசன், அதே தான் நீங்க சொல்றதுதான். கமலஹாசன் விஸ்வரூபம் படத்துல சொல்லுவாரு, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆஃப் த கேயாஸ் தியரி அப்படின்லாம். அந்த பிக்சர் காட்டுறேன் பாருங்க. கேயாஸ் தியரின்றது வேற ஒன்றும் இல்லை. இது மாதிரி 2 இடத்துல ஃப்ரீயா மூவ் ஆகக்கூடிய பாயிண்ட், பிவோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பெண்டுலம் இருந்து ஆட்டி விட்டா அது தொடர்ந்து ஆடிக்கிட்டே இருந்தா இது மாதிரி 2 சைட்ல வட்ட வட்டமா இமேஜை கிரியேட் பண்ணும். ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு தொடர்பு இருக்கு. பார்க்க குழ குழ குழன்னு கொச 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 கொசன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இமேஜ். ஆனாலும் இப்படி உருவாகிறது தான் நம்மளுடைய பூமியில இருக்கக்கூடிய எல்லா விதமான சம்பவங்களுக்கும் உள்ள இயற்பியல் சார்ந்த ஒரு தியரி. இதைத்தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் ஆஃப் கேயாஸ் தியரிம்பாங்க. அதாவது கேயாஸ்னா என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ஒழுங்கு இல்லாம போயிடுச்சு அப்படின்னு சொல்றதுதான் கேயாஸ்ன்னு சொல்றது. ஆனா எல்லாமே ஒழுங்கு இல்லாம போயிடுச்சுன்னு நம்ம நினைக்கும் போதே வேற எங்கேயோ ஒரு இடத்துல இந்த ஒழுங்கீனத்தின் மூலமாக ஒரு ஒழுங்கு ஏற்படுது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தியரி தான் இந்த கேயாஸ் தியரி. ஏன்னா திடீர்னு தெரிந்த வரலாறு பத்தி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிசிக்ஸ் நடத்த ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அடிப்படையில நான் ஒரு இயற்பியல் துறை சேர்ந்த முதுநிலை பட்டதாரி தான். எம்எஸ்சி பிசிக்ஸ். தொடர்ந்து இயற்பியல் படிக்கணும்னு ஆசை தான், படிக்க முடியல. தொழில் சம்பந்தமா இருந்ததுல படிக்க முடியலன்னு வச்சுக்கீங்களேன். எதுக்காக இப்ப இந்த கேயாஸ் தியரிக்கு வரோம்னா, ஒண்ணும் இல்லை, யோசிச்சு பாருங்களேன். மதுரையில ஒரு பாண்டிய மன்னன் ஒரு ஆசை நாயகி வச்சுக்கிறான். கல்யாணம் தாண்டி இன்னொரு பெண்ணை சேர்த்துக்கிறான். 2வது மனைவியா கல்யாணம் பண்ணல, ஆசை நாயகியா வச்சுக்கிறான். அப்படி அவன் ஒரு ஆசை நாயகியை சேர்த்துக்கிட்டதுனால என்ன ஆகுதுன்னா, கொஞ்ச காலம் கழிச்சு, ஒரு 200 வருஷம் கழிச்சு, பாலக்காட்டுல நம்பூதிரிகளும் பார்ப்பனர்களும் பல்பு வாங்குறாங்க. இதுதான் இந்த கேஎஸ் தியரி. என்னன்னு பார்ப்போமா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சோழர்கள் ஆட்சி எல்லாமே ஓரளவு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. அதுக்கு முன்னாடி பாலக்காட்டுல இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கோட்டை ஒண்ணு இருக்கு. அந்த கோட்டையோட படத்தை காட்டுறேன் பாருங்க. இது மாதிரி பாலக்காட்டுல ஒரு மிக அருமையான ஒரு கோட்டை உண்டு. இது ஆங்கிலேயர் காலத்துலதான் கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர் காலத்திலயோ டச்சு காலத்திலயோ கட்டப்பட்டுச்சும்பாங்க. இல்ல அதுக்கு முன்னாடியே இருந்துதான்றதை பத்தின சரியான விவரங்கள் தெரியல. இப்ப பாத்தீங்கன்னா, சோழர்கள்னு எடுத்தோம்னா நமக்கு தெரியும், 800கள் தொடங்கி, அதாவது 9ஆம் நூற்றாண்டுல தொடங்கி 13ஆம் நூற்றாண்டு வரை கிட்டத்தட்ட 430 வருடங்கள் சோழர்கள் தமிழ்நாட்டை ஆண்டிருக்காங்க. இந்தியாவிலேயே வேற எந்த அரசர்களும் தொடர்ச்சியாக, இதுல 2ஆ பிரிச்சிருவாங்க வேணும்னே. அது பிற்கால சோழர்கள், பிற்கால தெலுங்கு சோழர்கள்னு பிரிப்பாங்க. அப்படி பிரிச்சாலுமே அவங்க எல்லாருமே அந்த ஒரே சோழர்களோட வம்சத்துல வந்தவங்க தான். அதாவது 1ஆம் குலோத்துங்க சோழனுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் தெலுங்கு சோழர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா 1ஆம் குலோத்துங்கன் ராஜேந்திர சோழனோட நேரடி பேரன் தான். அது என்ன, பையனுக்கு பிறந்தா மட்டும்தான் பேரன், பொண்ணுக்கு பிறந்தா அது பேரன் இல்லை அப்படின்லாம் சொல்றதெல்லாம் தப்பு. அதுக்கப்புறம் ஏன்னா அப்படி பாத்தீங்கன்னா 1ஆம் குலோத்துங்க சோழன் பிறந்ததுதான் வேணா சாளுக்கிய நாட்டுல இருக்கும். ஆனா அவன் பெரும்பாலும் தன்னுடைய காலத்தை கழிச்சது பூரா தஞ்சாவூர்லயும் கங்கை கொண்ட சோழபுரத்துலயும் தான். அதுவும் தாத்தா ராஜேந்திர சோழனோட அரவணைப்பிலேயே வளர்ந்த பையன். முழுக்க முழுக்க அவனுக்கு தமிழ்லாம் நல்லா தெரியும். ஆனா என்ன, அதுக்கு அடுத்த காலகட்டங்கள் வரும்போது அவனோட மனைவி, அதுக்கப்புறம் வர சொந்தக்காரங்க எல்லாருமே சாளுக்கிய தேசத்துல இருந்து வந்தாங்க. வர 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 தெலுங்கு முக்கியத்துவம் பெறுது. ஏன்னா அரசரோட அரச குடும்பத்துக்குள்ள பேசக்கூடியது, அதான் சொல்லுவாங்களே கிச்சன் கேபினட்னு. அரச குடும்பத்துக்குள்ள பேசக்கூடிய மொழி தெலுங்கா மாறுது. அப்படி தெலுங்கா மாறினதுனாலதான்
அன்னைக்கு அந்த 430 வருஷங்களாக சோழர்கள் காலத்துல, அதாவது 430 இல்ல, ஒரு 150 வருஷமா வந்து சோழர்கள் காலத்துல உருவாக்கப்பட்ட கலை, இலக்கியம் எல்லாமே வந்து பார்ப்பனர் கைக்கு போயிடுச்சு. உங்களுக்கு தெரியும், பார்ப்பனர்கள் வந்து ஹிட்லர் குண்டு போட வர்றாருன்னா ஜெர்மனி கத்துப்பாங்க. அது நம்மளே பார்த்துருக்குறோம். இப்ப சைனா பாம்பு போட வருதுன்னா பத்ரி சேஷாத்ரி மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லிட்டாங்க, நம்ம ஆளுங்கள்லாம் சைனீஸ் படிச்சுக்கிறது நல்லது அப்படின்னு. ஸோ அவ எப்பவுமே வந்து யார் ஆட்சிக்கு வரப்போறாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லா மொழியும் படிக்க தயாராகிடுவாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் காலத்துக்கு அப்புறம் அரண்மனைக்குள்ள தெலுங்கு தெலுங்கு அதிகமா புழக்கத்துக்கு வர 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 பார்ப்பனர்கள் தெலுங்கை பிடிச்சிக்கிட்டாங்க. மக்கள் தமிழ்லயே இருக்கிறாங்க. அப்ப கலை வடிவம்லாம் என்ன ஆகுது, தமிழ் இசை அப்படின்றது தெலுங்கு கீர்த்தனையா மாறுது. ஏன்னா பாட வேண்டியது ராஜாக்கு தானே பாடணும். ராஜாவுக்கு பாடணும்னா தெலுங்கு கீர்த்தனையா மாறுது. சோழர்கள் ராஜேந்திர சோழன் காலம் வர வெறும் இனக்குழுக்களாக இருந்த மக்கள், ஒரு தொழில் சார்ந்த குழுக்களாக இருந்த மக்கள்லாம் அதுக்கப்புறம் தான் அந்த குழுவோட வேலையவே சாதியா மாத்திக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில உதாரணம் சொன்னா கைகோள முதலியார்னு சொல்லுவாங்க. இந்த கைகோள முதலியார்னா அவங்க எல்லாம் வந்து தெரிந்த கைகோள வீரர்கள்னு சொல்லி சோழர்கள்ட்ட வேலை பார்த்தவங்க. கைகோளர்னு அங்க வந்து கையில கம்போட போய் சண்டை போடக்கூடியவங்க தான் கைகோளர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எல்லாம் வேற தொழிலே மாறிட்டாங்க. அப்புறம் இது மாதிரி தான் தமிழ்நாட்டுல பல சாதிகள் அதுக்கப்புறம் உருவானதுக்கு காரணமே. அதாவது இதை வந்து நீங்க ஒரு உதாரணம் சேர்த்து பார்க்கணும்னா ரோமாபுரி சாம்ராஜ்யத்தையும் இங்கேயும் பார்க்கலாம். ரோமாபுரி சாம்ராஜ்யம் என்னைக்கு வந்து அரசர்கள் கையில இருந்து போப்பாண்டவர் கைக்கு போச்சோ அப்பவே வந்து தனித்தனி மாநிலமா இருந்த பகுதிகள் பூரா தனித்தனி நாடா மாறுது. இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஸ்பெயின், போர்ச்சுகல் எல்லாமே ரோமாபுரி சாம்ராஜ்யத்தோட ஒருங்கிணைந்த பகுதியா இருந்தது. போப்பாண்டவர் தலைமைக்கு ரோம் போகும்போது இதெல்லாம் தனித்தனி தனித்தனி நாடுகளா பிரியுது. அதேதான் இங்க என்ன நடந்தது, இது ரோமாபுரி சாம்ராஜ்ய அளவுக்கு பெருசு இல்லைன்றதுனால தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தொழில் சார்ந்து இருந்தவங்க எல்லாம் சாதி வாரியா எல்லாரும் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க. கலைகள் உங்களுக்கே தெரியும், அதுக்கு முன்னாடி எல்லாம் ராஜராஜ சோழனோட நாடகம் தான் நடக்கும். அவனோட வாழ்க்கை வரலாறுல என்ன நடந்துச்சு இதைத்தான் கோயில்ல நாடகமா நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு பழையபடி மகாபாரத ராமாயண பாராயணத்துக்கு போயிட்டாங்க. சமஸ்கிருதம் கோயிலுக்குள்ள வந்துருச்சு. எல்லாமே அதுக்கப்புறம் நடந்தது. இந்த தெலுங்கு மன்னர்களும் நிறைய முயற்சி செஞ்சாங்க மக்களுக்கு, மக்களோட கனெக்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக. அந்த காலத்துல உருவானதுதான் இந்த பெரிய புராணம், கம்பராமாயணம். சேக்கிலார் எழுதின கம்பராமாயணம் இல்ல, சேக்கிலார் தனியா பெரிய புராணமும் கம்பர் தனியா கம்பராமாயணமும் எழுதினது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க பண்ணதான் செஞ்சாங்க. ஆனாலும் கலை என்பதன் வடிவம் பொதுமக்களிடம் இருந்து எலைட்டுக்கு போயிடுச்சு. அப்பதான் அந்த பீரியட் தான் வந்து ஒரு பேரடைம் ஷிஃப்ட்பாங்க, இல்லைன்னா டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லலாம். அந்த மாதிரி மொத்தமா தமிழ்ல இருந்தது எல்லாமே வந்து மொத்தமா வந்து உயர் சாதியினருக்கு மட்டும், பார்ப்பனருக்கு மட்டும், பெரிய பணக்காரங்களுக்கு மட்டும் அப்படின்ற மாதிரி போக ஆரம்பிச்சிச்சு. நிலம் இல்லாதவங்க இவங்க எல்லாம் போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்து வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1246 ஆரம்பிச்சு 1279 வரை கடைசி சோழ மன்னன் 3ஆம் ராஜேந்திர சோழன், அவன் காலத்தோட வந்து சோழர்கள் சாம்ராஜ்யம் மொத்தமா முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு நாங்கெல்லாம் சோழர் வம்சம், சோழர் வந்து எங்க ஜாதிக்காரரு, ராஜேந்திர சோழன் எங்க ஜாதி, ராஜராஜ சோழன் எங்க ஜாதிலாம் சொல்றதெல்லாம் சும்மா. சோழர்களோட இது தமிழ் சோழர்கள்னு அவங்க இவங்க சொல்ற மாதிரியே எடுத்தோம்னா கூட குலோத்துங்க சோழன், முதலாம் குலோத்துங்க சோழனோட தமிழ் முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் தெலுங்கு வருது. அதுக்கப்புறம் 1279 மொத்தமாவே சோழர்கள் ஆட்சி முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி மராட்டியர்கள் வந்தாங்க. இப்போவும் அவங்கதான் கோயில் கட்டுப்பாடெல்லாம் அவங்கதான் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுக்கு வரோம்னா ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக. இதுல வந்து 1268 இருந்து 1310 வரை மதுரையை ஆண்ட ஒரு மன்னனோட பேர் வந்து மாரவர்மன் குலசேகரன். இந்த மாரவர்ம குலசேகரன் தான் நான் சொன்ன கேயாஸ் தியரியோட மெயின் பாயிண்ட். இவனுக்கு தான் ராணியும் ஒரு ஆசை நாயகியும் இருக்கு. 2 பேருக்கும் ஆண் குழந்தை இருக்கு. இதுல என்ன ஒரு சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா, ஆசை நாயகிக்கு முதல்ல குழந்தை பிறந்திருது, அவன் பேரு வீரபாண்டியன். பட்டத்து ராணிக்கு 2வது தான் குழந்தை பிறகுது, அவன் பேரு சுந்தரபாண்டியன். இப்போ ஒரு சின்ன குழப்பம் வந்துருச்சு. மகாபாரத கதை மாதிரி, ராமருக்கு பட்டாபிஷேகமா பரதனுக்கு பட்டாபிஷேகமான்ற மாதிரி
வீரபாண்டியனை மன்னனாக்குறதா, பட்டத்து ராணிக்கியோட பையன் பட்டத்து இளவரசன்றதுனால அவனுக்கு சின்ன பையனுக்கு முடிச்சு விட்டுறதான்னு ஒரு குழப்பம். ஏன்னா வீரபாண்டியன் வயசுல பெரியவன், இவன் வயசுல சின்ன. ஆனா ராஜாவுக்கு ஆசை நாயகியை தான் ரொம்ப பிடிக்கும். ஆப்வியஸ்லி பிடிச்சதுனாலதான் ஒரு ஆசை நாயகியா வச்சிருந்திருக்காரு. அதனால என்ன பண்றாரு, நேரடியா ஆசை நாயகியோட பையனுக்கு பட்டம் சூட்டிடுறாரு. அப்ப சுந்தரபாண்டியன் என்ன பண்ணுவான், சும்மா இருக்க மாட்டான். அவனுக்கு தேவையான ஆளுங்களை எல்லாம் திரட்டிக்கிட்டு நேரா அப்பா வந்து சண்டைக்கு வர்றான். வந்து மதுரைக்கு கேப்சர் பண்றான். ஐ மீன் முற்றுகையிட்டு அதை முழுசா தன்னுடைய கைக்குள்ள கொண்டாடுறான். கொண்டு வந்ததோட இல்லாம அப்பாவையே சண்டையில கொன்னுறான். குலசேகர பாண்டியன் அதுல இறந்து போறாரு. அப்போ என்ன ஆகுது, வீரபாண்டியன் அங்க இருந்து எஸ்கேப். வேற வழி கிடையாது. எஸ்கேப் ஆனவர் எங்க போறாரு, நம்ம டெல்லிக்கு போறாரு. மாநில பிரச்சனைய கொண்டு போற மாதிரி, இப்போ கொண்டு போற மாதிரி மாநில பிரச்சனைய இவர் வந்து மாலிக் கஃபூர், இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் இருப்பார் பாருங்க, அவர் தான் வந்து அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட படம் கிடைக்கல. அலாவுதீன் கில்ஜி போய் பார்க்கும்போது இது மாதிரி பிரச்சனைய சொல்றாரு வீரபாண்டியன். வீரபாண்டியன் சொன்ன உடனே என்ன பண்றாரு, அலாவுதீன் கில்ஜி தன்னுடைய மிகப்பெரிய படை தளபதியா இருந்த மாலிக் கஃபூர் அனுப்புறாரு. மாலிக் கஃபூர் தான் இந்த படத்துல நீங்க பார்த்தது. மாலிக் கஃபூர்னோடனே யாரோ முஸ்லீம் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஆக்சுவலா அந்த ஆள் வந்து குஜராத்தை சேர்ந்தவர். அவர் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு திருநங்கை. இதுல வந்து நம்ம அலாவுதீன் கில்ஜி வந்து ஓரின சேர்க்கையாளர். இவர் ஓரின சேர்க்கையாளராக இருந்ததுனால என்ன பண்றாரு, அலாவுதீன் கில்ஜி வந்து இவரை வந்து ஒரு ஏலத்துல அடிமையா வாங்கிட்டு வர்றாரு. மாலிக் கஃபூர், அவரோட ஒரிஜினல் பேர் யாருக்கும் சரியா தெரியாது. அதுக்கப்புறம் உருவாக்கிக்கிட்ட பேர் தான் மாலிக் கஃபூர். மாலிக் கஃபூர்னு அலாவுதீன் கில்ஜிக்கு ரொம்ப நெருக்கமான மனிதரா மாறினதுனால படைக்கே தளபதி ஆயிடுறாரு. தளபதி ஆனதுக்கு அப்புறம் தான் அவர் பேர் மாலிக் கஃபூர். ஆனா அவருக்கு அப்ப முதல்ல வச்சிருந்த பேர் என்னன்னா ஹசார் தினாரி அப்படிம்பாங்க. ஹசார் தினாரினா, ஹசார்னா 1000, தினார்ன்றது அவங்க சுல்தான்களோட பணத்தோட பேர். அதாவது 1000 தினார் கொடுத்து அந்த மாலிக் கஃபூரை விலைக்கு வாங்கினாரு அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் வந்து ஹசார் தினாரி அப்படிம்பாங்க. இந்த ஹசார் தினாரியாக இருந்த மாலிக் கஃபூர் படத்தை காட்டுங்க. படம்னா இது வந்து ஓவியம் தான், சரியான படம்லாம் நமக்கு கிடையாது. இருந்தாலும் இந்த படத்தையே நீங்க பாத்துக்கலாம். இவன் என்ன பண்றான், அங்க இருந்து நேரா கிளம்பி மதுரைக்கு வரான். மதுரைக்கு வந்தவன் என்ன பண்றான், மதுரைக்கு வந்து நேரா மொத்த மதுரையும் காலி பண்றான். சுந்தரபாண்டியனை காலி பண்றான், வீரபாண்டியனும் சேர்த்து காலி பண்றான். மொத்த மதுரையும் அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிறான். அப்புறம் அவனோட கவர்னர்கள்லாம் கொஞ்ச நாள் ஆட்சி செய்யறாங்க. அதை மதுரை சுல்தான்கள்னு கூட சொல்லுவாங்க. இப்படி மதுரை வந்து முழுக்க மதுரை கோயிலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சிறப்பான கோயில். அதாவது தஞ்சை கோயில் வந்து வேற ஒரு வடிவத்துல இருக்கும், மதுரை கோயில் வந்து இன்னொரு வடிவத்துல இருக்கும். மதுரை கோயிலுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் கோயில்ல விமானம் வந்து பெருசா இருக்கும். விமானம்ன்றது வந்து நடுவுல இருக்க அந்த கருவறைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேல இருக்க கோபுரம். அது அந்த 247 அடி உயரத்துக்கு இருக்கும். ஆனா மதுரையில பாத்தீங்கன்னா வாசல்ல இருக்கிற கோபுரங்கள், அதாவது நுழைவாயில் கோபுரங்கள்லாம் உயரமா இருக்கும். இதுதான் சோழர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் உள்ள கட்டடக்கலையில உள்ள வித்தியாசம். சோழர்களோட கோயில்லாம் பாத்தீங்கன்னா விமானம் உயரமா இருக்கும், பாண்டியர்களோட கோயில்ல பாத்தீங்கன்னா கோபுரங்கள் உயரமா இருக்கும், உள்ள இருக்க விமானம் வந்து உயரம் கம்மியா இருக்கும். இப்ப மாலிக் கஃபூர் படையெடுத்து வந்தப்ப என்ன பண்ணியிருக்காங்க, முதல் வேலையா மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்ல இருந்த லிங்கத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் தெப்பகுளத்தையே ஒழிச்சு வச்சுட்டாங்க. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமா 50 வருஷம் அங்க இருந்து மதுரை, அதான் ரான்சாக்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மொத்தமா வந்து அவ்வளவு இது பண்ணது. இப்ப நம்ம சொன்ன சுந்தரபாண்டியன் உடனே நீங்க வந்து நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருந்தாரு பாத்தீங்களா, மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன். அந்த சினிமால வர்ற மதுரை மீட்ட சுந்தரபாண்டியனும் இந்த சுந்தரபாண்டியனையும் நீங்க குழப்பக்கூடாது.
அவர் வேற. அவர் வந்து அவரும் ஒரு வரலாற்று கதாபாத்திரம் தான். அந்த மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன் யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் வந்து இந்த மாரவர்மன் குலசேகரனுக்கு முன்னாடி இருந்தவர். அது வந்து ஜடவர்ம சுந்தரபாண்டியன்னு சொல்லுவாங்க. இவரையும் சடவர்ம சுந்தரபாண்டியன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் சண்டை போட்டது வந்து 3ஆம் குலோத்துங்கன்ட்ட. 3ஆம் குலோத்துங்கன்றது வந்து 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு முன்னாடி இருந்தது. 3ஆம் ராஜேந்திரனோட முடிஞ்சு போகுது. 3ஆம் ராஜேந்திர சோழனுக்கு அப்புறம் வந்தவங்க தான் இந்த மாரவர்மன் குலசேகரன். அவரோட பசங்க 2 பேர் சுந்தரபாண்டியன், வீரபாண்டியன். மதுரை மீட்ட சுந்தரபாண்டியன் வந்து அதுக்கெல்லாம் முன்னாடி இருந்தவர். அவர் கிட்டத்தட்ட 1238லயே அவர் முடிஞ்சிருது. அவருக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம 3ஆம் ராஜேந்திரன், அதாவது ராஜேந்திர சோழன், அதாவது அப்பவே வந்து 3ஆம் குலோத்துங்கன்ட்ட இருந்து நாட்டை புடுங்குறாங்க. அதுக்கடுத்தால கடைசியா ஒருத்தன் வரான், அவனையும் மொத்தமா காலி பண்றாங்க. அதோட சோழ நாடு முடியுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இப்ப அதெல்லாம் நமக்கு பிரச்சனை இல்லை. இதுக்கு மேல என்ன பிரச்சனை நடக்குதுன்னா, நம்ம சொன்னோமே அந்த அரிய வகை ஏழைகள், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அவங்க என்ன பண்றாங்க, மாலிக் கஃபூர் வந்து மொத்தமா மதுரையை பிடிச்ச உடனே மதுரை கோயில் வந்து ஆல்மோஸ்ட் லாக்டவுன் மாதிரி ஆயிடுது. அப்ப என்ன ஆகுது, மதுரையை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளில், மதுரையில இருந்து தஞ்சாவூர், கும்பகோணம் வர பெரிய அளவுல இந்து மத வழிபாடுகள்லாம் இல்லை. முக்கியமா புரிஞ்சுக்கணும், மாலிக் கஃபூர் இஸ்லாம் மதத்துக்கு மாறிய ஒரு இந்து. அவரு அவங்கதான் வந்து ரொம்ப தீவிரமா அந்த மதத்தை தூக்கி பிடிப்பாங்க. இதே மாலிக் கஃபூர் வந்து கடைசி காலத்துல என்ன ஆகுதுன்னா, அலாவுதீன் கில்ஜியை கொலை பண்ணிட்டாருன்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து அவர் உடம்பு சரியில்லாம செத்துட்டாருப்பாங்க, ஏதோ ஒண்ணு. ஆனா அலாவுதீன் கில்ஜி செத்த உடனே அவரோட கடைசி பையன் ஒருத்தனை, மைனர், ரொம்ப சின்ன வயசு பையன், ஒரு 10 வயசா என்னவோ இருக்கிற ஒரு பையனை தூக்கி அவர் தான் அடுத்த சுல்தான்னு வச்சுக்கிட்டு, இவர் வந்து மாலிக் கஃபூர் வந்து சுல்தானுக்கு ஈக்குவலான எல்லா பவரையும் எடுத்துக்கிறதுக்காக டெல்லிக்கு போயிட்டாரு. அப்பதான் வந்து மதுரை ஃப்ரீ ஆகுது. அங்க போற நேரத்துல அங்க கூட இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து மாலிக் கஃபூரை காலி பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது அலாவுதீன் கில்ஜி அந்த சைட்ல உள்ளது. இங்க என்ன நடக்குது, இங்க கில்ஜி மதுரையில இருந்த காலகட்டத்துல இந்த கும்பகோணம், தஞ்சாவூர், மதுரை இந்த பக்கத்துல இருந்த பல பார்ப்பனர்கள் என்ன பண்றாங்க, நமக்கு இனிமே இந்த பாண்டிய நாடு, சோழ நாடு பக்கத்துல, ஏன்னா சோழ நாட்டிலயும் ஆட்சி முடிஞ்சிருச்சு, இங்க பாண்டிய நாட்டிலயும் ஆட்சி முடிஞ்சிருச்சு, மன்னர்கள் யாரும் இல்லை, இங்க இருந்தோம்னா நமக்கு வறுபடிக்கு வழி கிடையாது, வேலை செய்யாம பணம் வேணும்னா ராஜா இருந்தாதான் நடக்கும், ராஜாவே இல்லை, ராஜாவும் முஸ்லீம் ஆயிட்டாரு, இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் கேரளாவுக்கு ஷிஃப்ட் ஆகுறாங்க. அதுல நிறைய கொஞ்சம் பேர் எல்லாம் போய் பாலக்காட்டுல போய் செட்டில் ஆகுறாங்க. செட்டில் ஆகி அங்க அங்க போனா என்ன ஒரு சிக்கல் ஆகுதுன்னா, கேரளால நம்பூதிரிகள் தான் இருக்கிறாங்க. கேரளால நம்பூதிரிகள் தான் எப்பவுமே அதுக்கு அவங்க எல்லாம் வந்து ராஜராஜ சோழன் காலத்திலேயே இங்க இருந்து ஓடி போனவங்க. அப்ப அவங்களோட பவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பவரே இல்லாம போயிடுது. பவர் இல்லாம போகும்போது வேற வழி இல்லாம என்ன பண்றாங்க, ஒவ்வொரு ஊர்கள்லயும் போய் செட்டில் ஆகி அந்த கோயில் சார்ந்த சில வேலைகள் இருக்கும். அதாவது ஜாதகம் பார்க்கறது, இந்த ஜாதகம் பார்ப்பான், நேரம் பார்ப்பான், நல்ல நேரம் பார்ப்பான், இந்த மாதிரி அதுக்காக தாங்க நாங்க பார்ப்பான்னு சொல்றது. பார்ப்பான்றது ஒரு தொழில் பெயர். நல்ல நேரம் பார்த்து கொடுப்பவன், ஜோதிடம் பார்ப்பவன், இப்படின்றதுதான் பார்ப்பான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி வேலைகள் மட்டும்தான் அவங்களால செய்ய முடிஞ்சதே தவிர கோயிலுக்கு உள்ள போய் அவங்களால எந்த பூஜையும் செய்ய முடியல. இப்படி இருக்கிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 1500 காலகட்டத்துல வந்து பாலக்காட்டுல ஒரு ராஜா இருக்கிறார். அவர் பேரு பாலக்காட்டு மன்னருக்கு ஒரு பையன் இருக்கிறான். அந்த பையன் பேரு வந்து கேசரிவர்மன். இந்த பாலக்காட்டு ராஜா யாருன்னு கேட்டீங்கன்னா, கொச்சி அரசருக்கு கீழே இருக்கிற சிற்றரசர். இவர் ஒன்றும் பெரிய, இவரே தனி ராஜா எல்லாம் கிடையாது. இவரு ஒரு சிற்றரசர். கொச்சியில ஒரு சின்ன ராஜா, அந்த சின்ன ராஜாக்கு கீழே இருக்கிற இன்னொரு சின்ன ராஜா இவர். ஆனா அவருதான் ஒரு பெரிய விஷயம் நடக்குது. இந்த கேசரிவர்மன் என்னன்னா, அவரு வந்து காதல் வயப்படுறாரு. அவரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆதிவாசி பெண், காட்டுவாசி பெண். அவர் இப்போ சொல்ற மாதிரி சொன்னா பட்டியலின, எனக்கு சரியான வார்த்தை தெரியல, பட்டியலின பழங்குடியினர், பழங்குடியினர் தான் சொல்லணும். பழங்குடியினத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும்னு விருப்பப்படுறாரு. இதுல என்ன ஒரு பிரச்சனை வருதுன்னா, நம்பூதிரி எல்லாம் கடுமையா எதிர்க்கிறாங்க. நீ காதலிக்கு என்ன காதலிச்சுட்டு போ, ஆசை நாயகியா வச்சுக்கோ. இப்போ கூட பாருங்க நம்ம ஊர் சமூகத்துல இப்பவும் அதுதான் சொல்லுவாங்க, நீ பணக்கார வீட்டு பையன், பெரிய ஜாதிக்காரன், நீ எதுக்கு அந்த ஜாதியில போய் கல்யாணம் பண்ணணும்ன்ற, வேணும்னா வச்சுக்கோ, சைட்ல வச்சுக்கோ அப்படிம்பாங்க. இதைத்தான் அந்த காலத்துலயும் சொல்லியிருக்காங்க, இந்த காலத்துலயும் இப்பவும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இந்த ஆணவ கொலை நடக்கிறதே எதனால நடக்குது, மேல உள்ள ஜாதி பொண்ணு வந்து கீழே இருக்கிற ஜாதியில இருக்கிற ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது தான் கொலை நடக்குது. இதே மாத்தி ரிவர்ஸ்ல நடந்ததுன்னா கொலையெல்லாம் நடக்காது,
அங்கேயே பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணுவோம், ஆளை வச்சு மிரட்டுவோம். பணம்ன்றதெல்லாம் ரெண்டாவது, ஆளை வச்சு மிரட்டுறது தான். உன் பொண்ணை கூட்டிட்டு ஊரை விட்டு ஓடி போயிரு அப்படின்னு மிரட்டுறது தானே மெயினா நடக்குது. இதே தான் அன்னைக்கும் நடந்திருக்குது. ஆனா என்ன ஒண்ணு, ஒரு ஆதிவாசி பெண்ணை போயெல்லாம் மிரட்ட முடியாது. அவங்க ஏன்னா 1500கள்ல அவங்களுக்குன்னு சில படை வீரர்கள்லாம் வச்சிருப்பாங்க, போய் மிரட்ட முடியாது. ஏன்னா இவரே ஒரு சின்ன ராஜா. ஆனா தொடர்ச்சியா இந்த நம்பூதிரிகள் பூரா ராஜாட்ட தூபம் போட்டது என்ன, அப்படி நீங்க அந்த பொண்ணை தான் அவர் கல்யாணம் பண்ணுவார்னா இவருக்கு நாங்க பட்டம் சூட மாட்டோம், சூட்டி வைக்க மாட்டோம் அடுத்த ராஜாவை. ஏன்னா இவர் வந்து அந்த ராஜா ஆகக்கூடிய தகுதியை இழந்துடுறாரு இந்த ஒரு காட்டுவாசி பெண்ணை திருமணம் செய்யறது மூலமா. இதெல்லாம் எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு வக்ரமான சிந்தனைகள். ஒரு பையன் தான் லவ் பண்றான், கல்யாணம் பண்றான், பண்ணிட்டு போட்டுன்னு விட வேண்டியது. இது இங்க மட்டும் இல்லைங்க, இங்கிலாந்துல கூட நடந்திருக்கு. அதுதான் மொட்டத்தலை ராஜா காசுன்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. 5ஆம் ஜார்ஜ் மன்னர் நினைக்கிறேன். அவர் வந்து ஒரு 2ஆம் திருமணம் பண்றதுக்கு முடிவு பண்ணாரு. அதாவது 2ஆம் திருமணம் இல்ல, அவர் ஒரு விதவையை திருமணம் பண்ணிக்க முடிவு பண்றாரு இளவரசரா இருக்கும்போது. அவர் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி காசெல்லாம் பிரிண்ட் பண்ணிட்டாங்க, பிரிண்ட் பண்ண போனாங்க. அப்போ வந்து அங்க இருக்க சர்ச்சில் இருக்கிற ஃபாதருங்க பூரா சேர்ந்துக்கிட்டு பைபிள்ல சொன்னபடி பாத்தீங்கன்னா நீங்க விதவையெல்லாம் திருமணம் பண்ணக்கூடாது, பண்ண அவங்கள ராஜாவாக்க மாட்டோம் அப்படின்னு கலாட்டா பண்ணியிருக்காங்க. கலாட்டா பண்ணது மட்டும் இல்ல, அவரை வந்து கடைசியா ராஜாவை ஆக்கவும் இல்லை. அதனாலதான் அந்த காசுலயே வந்து மொட்டத்தலை ராஜா காசுன்னு சொல்லுவாங்க. அப்ப சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில வந்த ₹1 காயின்ல ஒரு காயின்ல மட்டும் ஒரு ராஜா வந்து தலையில கிரீடம் இல்லாம வெறும் அந்த மொட்டத்தலையோட இருக்கிற மாதிரி இருக்கும். அதே பிரச்சனை தான் இங்கேயும். இந்த பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது. எங்க பார்த்தாலும் இதுதான் சொல்றேன், மதவாதிகள் மக்களோட அமைதியான வாழ்க்கையை வாழ விட மாட்டாங்க, எப்பவும் பிரச்சனை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. இப்படி பண்ணும்போது இங்க இருந்து நம்ம ஊர்ல இருந்து போன பார்ப்பனர்கள் இருக்காங்களே, அவங்களோட வித்தையை காட்டுறாங்க. அப்பதான் இளவரசன் கேசரிவர்மனை சந்திச்சு என்ன சொல்றாங்க, இத பாருங்க ராஜா, நாங்க வேணா இந்த பொண்ணை உனக்கு கட்டி வைக்கிறோம், பரவாயில்லையா, நல்லவங்களாயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணணும், இந்த நம்பூதிரிகளை எல்லாம் கோயில்ல இருந்து துரத்திட்டு கோயில்ல பூஜை பண்ற வேலையை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா மெயின் பணம் வசூல் பண்ற இடம் அங்க. அந்த இடத்த வந்து நம்பூதிரிங்க வச்சுக்கிட்டு இவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்போ என்ன சொல்றாங்க எல்லாரும், நீங்க வந்து அந்த கோயில் பூஜை வேலைகளை எங்கள்கிட்ட வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதுக்கு செய்ய வேண்டிய சில சாங்கியம் எல்லாம் பண்ணி, சில பரிகாரம் எல்லாம் பண்ணி, அதை அவங்கள்ட்ட எல்லாத்துக்குமே பரிகாரம் வச்சிருப்பாங்க. அந்த பரிகாரம் வச்சுக்க தெரியல அன்னைக்கு நம்பூதிரிங்க, பாவம் ஏமாந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே இளவரசன் கேசரிவர்மன் என்ன பண்றான், அதுல கேசரிவர்மனை நம்ம நல்லா பாராட்டணும். ஒருவேளை பார்ப்பனர்களுக்காக தலையாட்டினாலும் தான் கல்யாணம் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருந்தான். அவன் வேணா அந்த பெண்ணை சமாதானம் பண்ணி, இல்லம்மா நீ சும்மா கூட இருந்துக்கோ அப்படின்னு சொல்ற மாதிரி கூட சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா அவன் அப்படிலாம் சொல்லலை. கல்யாணம் பண்ணா இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவளைதான் பட்டத்து ராணியாக்குவேன் அப்படின்னா. கடைசியில இந்த பார்ப்பனர்கள் சொன்ன வேலையை நம்பி நம்பூதிரிகள் எல்லாம் அடிச்சு துரத்திட்டாங்க. இதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மொத்த கேரளாலையும் எல்லா கோயில்கள்லயும் பாத்தீங்கன்னா நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணுவாங்க. ஆனா பாலக்காட்டுல மட்டும் நம்பூதிரிகள் இருக்க மாட்டாங்க, நம்ம ஊர் தமிழ் பார்ப்பனர்கள் இருப்பாங்க. அது கேரளா தான், ஆனா தமிழ் பார்ப்பனர்கள் பூஜை பண்ணுவாங்க. இத மாதிரி அந்த பண்ண வேண்டிய பரிகாரத்தை எல்லாம் பண்ணாங்க, பண்ணி ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, என்னவோ பல்பு வாங்கினாங்கன்னு சொன்னீங்களே சார், அங்கதான் மேட்ரு வருது. நமக்கு எல்லாருக்கும் கண்ணகி தெரியும். இந்த கண்ணகி வந்துதான் சேரன் செங்குட்டுவன் காலத்துல அந்த கதைப்படி செங்குட்டுவன் காலத்துல கேரளாவுக்கு போனதாகவும் அங்க இருந்து வானத்துல தன்னுடைய கணவனோட போய் சேர்ந்துட்டதாகவும் சொல்லி நம்ம சிலப்பதிகார கதையில சொல்லுவாங்க கடைசியா. அதாவது மதுரையை எரிச்சிட்டு திருப்பி கேரளாவுக்கு போனதாகவும், கேரளால அங்க போய் அங்க இருந்து வானத்துல ஏறி போயிட்டா அப்படின்னு சொல்லி அந்த வேட்டுவ மக்கள் எல்லாம் பார்த்து சொன்னாங்க அப்படின்றத கேட்டு சேரன் செங்குட்டுவன் தன் தம்பி இளங்கோவடிகள்கிட்ட சொல்லி சிலப்பதிகாரன் கதை எழுத சொன்னதா. அதுக்கப்புறம் அவங்க கதை எப்படி எழுதுறதுன்னு கேட்டப்போ மதுரை கூல வணிகர் சீத்தலை சாத்தனாரை போய் சந்திச்சு அவரு மொத்த கதையும் இப்படிதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவர் சொல்ல, அதை வச்சு இளங்கோவடிகள் அந்த கதையை எழுதி முடிக்க, சிலப்பதிகாரம் முடிக்கும் போது சீத்தலை சாத்தனார் அதன் தொடர்ச்சியா மணிமேகலையும் எழுதி முடிச்சது. இதெல்லாம் நம்ம படிச்ச வரலாறு. இந்த கண்ணகி தான் வந்து மதுரையில பாத்தீங்கன்னா பகவதி அம்மனா மாறுது. இந்த பகவதி அம்மன்றதான் நீங்க பார்த்திருப்பீங்க இந்த படத்துல பாருங்க. இந்த பகவதி அம்மன் தான் வந்து அப்போ அங்க இருக்கக்கூடிய முதல்ல காட்டுவாசி பெண்கள் மக்களோட வழிபாட்டு தெய்வமா இருந்தது. இப்பவும் அப்படிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ ராணி வந்து காட்டுவாசி பெண்,
பட்டத்து ராணி. அப்போ பட்டத்து ராணி என்ன பண்ணும், இந்த சிவபெருமான் வழிபாடு, விஷ்ணு வழிபாடு எல்லாத்தையும் ஓரம் கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பகவதி அம்மன் வழிபாடை மேல தூக்கி கொண்டாந்து வச்சிருச்சு. கடைசியில நம்பூதிரிங்களுக்கு அத்தனை வருஷமா பூஜை பண்ணிட்டு இருந்த கோயில் போச்சு. அதுக்கு இவ்வளோ திருட்டு வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண பார்ப்பனர்களுக்கும் கோயில் தான் கிடைச்சதே தவிர, இங்க பூஜை பண்ற உரிமை எல்லாம் கிடைச்சதே தவிர, அதுல கிடைக்க வேண்டிய வருமானம் பூரா போச்சு. மக்கள் மொத்த மக்களும், ஏன்னா ராஜாவும் ராணியும் முக்கியமா கும்பிடுற கோயில் பகவதி அம்மன் கோயிலா மாறிடுச்சு. அப்படி வரும்போது மொத்தமா இவங்க வியாபாரம் கெட்டு போச்சு. இதுதான் வந்து கேஎஸ் தியரி மாதிரி. இங்க வந்து மாரவர்மன் குலசேகரன் 2வது ஒரு ஆசை நாயகியை சேர்க்கிறான். அதேவோட இன்னொரு எஃபெக்ட் இங்க வந்து பார்த்தோம்னா, கேசரிவர்மன் ஆசை நாயகியா சேர்த்துக்க மாட்டேன், நான் கல்யாணம் தான் பண்ணுவேன்னு சொல்றான். மொத்தத்துல வியாபாரம் கெட்டு போனது நம்பூதிரிக்கும் பார்ப்பனர்களுக்கும் பாலக்காட்டுல போச்சு. இதுதான் பார்ப்பனர்கள் மட்டும் பாலக்காட்டில் பூஜை செய்வதன் பின்னணியில இருக்கக்கூடிய வரலாற்று செய்தி. இன்னைக்கு அவ்வளவுதான் செய்தி, சின்ன கதை தான். நாளைக்கு வேற இன்னொரு செய்தியோட நாளைக்கு சந்தி.